Hi friends, welcome to Altro Roots. இந்த வீடியோவில் நம்ம SMT பற்றி பார்க்க போகிறோம். SMTனா சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி. இப்போது நீங்கள் எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட் போர்டு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லேப்டாப். இப்போ நீங்கள் ஒரு லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் சர்க்யூட் போர்டு இருக்கும். அந்த சர்க்யூட் போர்டில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானிக் காம்போனன்ட் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டர், அப்புறம் டிஜிட்டல் கேமராஸ். ஒவ்வொரு எலக்ட்ரானிக் டிவைஸ்குள்ளேயும் ஒரு பிசிபி போர்டு இருக்கும். அந்த பிசிபி போர்டில் எலக்ட்ரானிக் காம்போனன்ட் அசம்பிள் ஆகிருக்கும். அது பேர் தான் சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி. ஸோ இதே பிசிபி கூட எலக்ட்ரானிக் காம்போனன்ட் அசம்பிள் ஆகியிருந்தால் அதோட நேம் பார்த்தீங்கன்னா பிசிபிஏ, பிரிண்டட் சர்க்யூட் போர்டு அசம்பிளி. ஒரு பிளைன் பிசிபி கூட நம்பர் ஆஃப் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் லைக் ரெஜிஸ்டராக இருக்கட்டும், கெப்பாசிட்டராக இருக்கட்டும், டயோடாக இருக்கட்டும், இந்த மாதிரி எலக்ட்ரானிக் காம்போனண்ட்டை சேர்ந்து நமக்கு தேவையான ஸ்பெசிஃபிக் ஒர்க்கை நமக்கு பண்ணி கொடுக்கறது தான் அந்த எலக்ட்ரானிக் டிவைஸோட வேலை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி த்ரூ ஹோல் டெக்னாலஜி. த்ரூ ஹோல் டெக்னாலஜின்றது என்னன்னா, ஒரு பிசிபி போர்டு இருக்கும். அந்த பிசிபி போர்டு மேலே ஒரு எலக்ட்ரானிக் காம்போனன்ட் இருந்து அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சால்டர் பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது அந்த பின்னோட இல்லைன்னா அதோட லெக்கோட சால்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அது பார்த்தீங்கன்னா த்ரூ ஹோல் டெக்னாலஜி. அதுவே ஒரு பிசிபி போர்டு மேலே ஒரு எலக்ட்ரானிக் காம்போனன்ட் சால்டர் ஆயிருந்தால் அது பேர் எஸ்எம்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் இமேஜ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள் இமேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. அந்த கெப்பாசிட்டர் பிசிபி போர்டு மேலேயே இருக்குது. அந்த போர்டு மேலேயே பார்த்தீங்கன்னா சால்டராக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி. ஸோ ஏன் இந்த சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜிக்கு போகிறாங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு காம்போனன்ட் த்ரூ ஹோல் டெக்னாலஜி யூஸ் பண்ணிங்கன்னா அதிகப்படியான ஸ்பேஸ் ஆக்குப்பை ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸும் கொஞ்சம் அதிகமாகும். இதுவே நீங்கள் காம்பேக்டாக யூஸ் பண்ணாலும் ஸ்பேஸ் ரொம்ப ரெடியூஸ் ஆகும். இப்போ நம்மளோட ஃபோன் எவ்வளோ காம்பேக்டாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற காரணம் என்னென்னா, எல்லாமே சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்த வர வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்டி டெக்னாலஜி ஃபேக்ட்ரியில் எப்படி ஒரு மிஷினை வச்சு அசம்பிள் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். அதே நம்ம மேனுவலாகவும் அசம்பிள் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோவாக அதோட ஃப்ளோ மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இமேஜ் நான் கொடுத்துருக்கேன். ஒரு எஸ்எம்டி மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக இந்த மிஷின்ஸ்லாம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பிசிபி அன்லோடர். இந்த பிசிபி அன்லோடோட வேலை என்னன்னா, பல்காக பிசிபி வச்சிருவாங்க. அதில் 1 by 1 எடுத்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொடுக்கும். ஏன் இந்த எஸ்எம்டி மிஷின் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு கிளைண்ட்டோ இல்லை ஒரு கஸ்டமரோ ஒரு டார்கெட் சொல்லியிருப்பாங்க. ஒரு ஷிஃப்ட்டுக்கு எனக்கு 8,000 ப்ராடக்ட் வேணும், 3,000 ப்ராடக்ட் வேணும். அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த டார்கெட்டை அதாவது சைக்கிள் டைம் மூலிமா அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் எஸ்எம்டியில் போவாங்க. இப்போ நீங்கள் பிக் அண்ட் பிளேஸ் மிஷினில் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பிக் அண்ட் பிளேஸ் மிஷின் இல்லாமல் நீங்கள் மேனுவலாக ஒவ்வொரு பொருளாக நீங்கள் அந்த எலக்ட்ரானிக் காம்போனன்ட் எடுத்து வச்சோன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதே நீங்கள் பிக் அண்ட் பிளேஸ் மிஷின் யூஸ் பண்ணும்போது உங்களோட சைக்கிள் டைம் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின்ஸ்லாம் தேவை. ஸோ செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிரிண்டர். இந்த ஸ்க்ரீன் பிரிண்டரில் என்ன பண்ணணும்னா, சால்டர் பேஸ்ட் உள்ளே வச்சுருவாங்க. அது ஒவ்வொரு டைம் போர்டை ஃபெடிஷியல் பாயிண்ட்டை ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் கெட்டியாக பிடிச்சிட்டு அதை சால்டர் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிடும். அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணும்.
நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிக் அண்ட் பிளேஸ். இந்த பிக் அண்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெஜிஸ்டர், கெப்பாசிட்டர், டயோட் இது மாதிரி வந்து எஸ்எம்டி காம்பனண்ட் ரிலேட்டான காம்பனண்ட் எல்லாமே எடுத்து கரெக்டாக அந்த பாயிண்ட்ல வந்து வைக்கும். அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிடும். அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃப்ளோ ஓவன். இந்த ரீஃப்ளோ ஓவன்ல என்ன நடக்கும்னா, இப்போ ஒரு பிசிபி போர்டு இருக்கு. பிசிபி போர்டு மேல வந்து பார்த்தீங்கன்னா சால்டர் பேஸ்ட் இருக்கும். அந்த சால்டர் பேஸ்ட்டுக்கு மேலே தான் பிக் அண்ட் பிளேஸ் வந்து காம்போனண்ட் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து மைக்ரோ ஓவனில் வந்து சாப்பாடு வந்து ஹீட் ஆகுதோ அதே மாதிரி உள்ள வந்து ஒரு ப்ரீ ஹீட்டர் வச்சுருப்பாங்க. அந்த ஹீட்டர் மூலயமா நமக்கு அந்த காம்போனண்ட் வந்து சால்வ் ஆகிடும். சால்வ் ஆகிட்டு வெளியே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்டியோட ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். சப்போஸ் வந்து இப்போ கிளைண்ட்டோட இல்லை கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆப்டிக்கல் இன்ஸ்பெக்ஷன் போனாலும் போவாங்க, இல்லைன்னா எக்ஸ்ரே மிஷினும் போவாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், அதோட கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து. ஆனால் எஸ்எம்டி டெக்னாலஜி கண்டிப்பாக ஒரு சைக்கிள் டைம் வந்து அச்சீவ் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த மிஷின்ஸ் இல்லாமல் அது முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவரால் வந்து எஸ்எம்டியோட இன்ட்ரோ மட்டும் தான் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிஷினோட டீட்டெயில் ப்ளஸ் டெப்த்தாக நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எஸ்எம்டி வந்து லேர்ன் பண்ணிக்கணும்னா நம்ம மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம மேனுவலாகவும் அசம்பிள் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து நான் அதுக்கு ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட சப்போர்ட் வந்து முக்கியம். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.